முத்தரையர் மணிமண்டபம் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி ஜனவரி மாதம் முற்றுகை போராட்டம். தமிழர் தேசம் கட்சி பொதுச் செயலாளர் பேட்டி. தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப்ட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் தளவாய் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முத்தரையர் பெரும்பிடுகு மணிமண்டபத்தில் அருகில் செயல்படும் டாஸ்மாகை உடனே அகற்ற வேண்டும், தமிழக அரசு அறிவித்தபடி நூலகம் உடனே அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் வள்ளல் மணி, நிர்வாகிகள் மகுடீஸ்வரன், குணா, கோபி, ஆங்கரை பரமசிவம், லால்குடி குமார், மன்னை சதீஸ்வரன், துரை குணசேகரன், சுப்பிரமணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் தளவாய் ராஜேஷ், திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் மணி மண்டபம் அருகில் செயல்படும் டாஸ்மாகை அகற்ற வலியுறுத்தியும், தமிழக அரசு அறிவித்த நூலகத்தை அமைக்க வலியுறுத்தியும் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்றி நூலகத்தை அமைக்கவில்லை என்றால் ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னர் டாஸ்மாக் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். தமிழர் தேசம் கட்சி சார்பாக திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த சார்பாக 2021 ஒன்றிய அரசு எடப்பாடி அரசு அவர்கள் மணிமண்டபத்துடன் கூடிய நூலகத்தை 1 கோடி ரூபாய் செலவிலே அறிவித்தார்கள். அது 2021க்குள் கட்டி முடித்தார்கள். இந்த அரசு அந்த மணிமண்டபத்தை திறப்பதற்கு மிக காலதாமதம் ஏற்படுத்தி வீரமுத்தையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி எங்கள் அழுத்தத்தின் பேரில் இந்த தமிழக அரசு நூலகத்தை திறந்தது, மணிமண்டபத்தை திறந்தது. மணிமண்டபத்தில் நூலகத்துடன் கூடிய மணிமண்டபம். இந்த அரசாங்கம் தொடர்ந்து நூலகத்தை தாமதப்படுத்தி வருகிறது. டாஸ்மார்க்கை தமிழகம் முழுவதும் திறக்க நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம் F12 என்ற பெயரிலே டாஸ்மார்க்கை அதிகப்படுத்த நினைக்கின்ற அரசாங்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு இளைஞர்கள், பெரியோர்கள், சாமானியர்கள் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வரும்போது பேரரசர் மணிமண்டபத்தை பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற நூலகத்தை படிப்பதற்காக தான் மக்கள் கேட்குறோம். சென்ற அரசாங்கத்தோட நூலகத்துடன் மணிமண்டபம் வேணும் என்ற கோரிக்கைகளை அது அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அதை தாமதப்படுத்தி வருகிறது. அதை கண்டித்தும் அது அருகிலே மணிமண்டபம் அருகிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்பது எங்களுக்கு முதல் கடவுளாக நாங்கள் பாவித்து அவரை வணங்கி வருகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த மணிமண்டபம் பேரரசர் முத்தரையர் மணிமண்டபம் மட்டுமல்ல, பக்கத்தில் 2 மணிமண்டபங்கள் இருக்குது. அதையும் சேர்ந்து அங்கே புனிதத்தை கெடுக்கிற மாதிரி பக்கத்தில் மதுபான கடை ஒன்று இருந்து தொடர்ந்து அது அங்கே குற்ற செயல்களும் சமூக விரோத செயல்களும் நடைபெற்றிருக்கு. அங்கே தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் அங்கே படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் மணிமண்டபத்தில் தான் படுக்கிறாங்க, வாசலில் தான் படுத்து கிடக்காங்க. பல முறை 3-4 முறை மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு கொடுத்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். இது இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம், கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அடுத்த முறை நிச்சயமாக அந்த டாஸ்மார்க்கை முற்றுகை போராட்டம் மிக விரைவிலே ஜனவரி 10 தேதிக்கு பிறகு ஜனவரி 10 தேதியில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.